இப்போது பெண்களின் வாக்கு யாருக்கு? கரெக்டான நேரம், எலெக்ஷன் டைம். கேட்க வேண்டிய கேள்வி தான், நியாயமான கேள்வி. பெண்களின் வாக்கு நிச்சயமாக பாஜகவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி முதலாவது நான் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்கள் யார் வைப்பாங்க? இயலாமை தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க. இயல்றவங்க சாதனையை சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். அதுதான் நீங்கள் பார்க்கணும். முடிகிறவங்க சாதனையை சொல்லுவாங்க. அந்த இடத்துல முடியாமல் திமுகவும் நம்ம சகோதரி அவங்கெல்லாம் ஒரே ஏதோ கேஸு க்ரைமு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் க்ரைம் ரேட் என்னையா? என்ன சொல்லுங்கள் பாருங்கள். 2021 8500 கேஸு, 2022 9300 கேஸு, 2023 11,000 கேஸு. மல்டிஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். நீங்கள் விடுங்க, பெண்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோங்க ஐயா. மத்திய அரசுலேருந்து பண்ணிடுறோம். நாங்கள் இந்த பாருங்க, அரிசி கொடுத்துட்டோம், பெண்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றோம், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்றோம், பெண் விவசாயிகளுக்கு திட்டம் கொடுத்துட்றோம். பெண் விவசாயிகளுக்கு 6,000 ரூபா நேராக அக்கௌண்ட்டில் போய் விழுந்துருது. அதிகமான பெண் விவசாயிகள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. கரீப் கல்யாண் திட்டம், அது பாருங்கள், பேர் நம்ம இப்போ மனப்பாடமாக சொல்ல கற்றுக்கிட்டோம். முன்னாடிலாம் அந்த பேர் யாருக்கும் சொல்ல தெரியாது. இன்றைக்கி கரீப் கல்யாண் திட்டம், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி அந்த திட்டத்தை மிகப்பெரிய திட்டமாக இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இலவச அரிசி திட்டத்தை கொண்டு வந்துட்டார். தமிழ்நாட்டிலையும் இலவசம்தான். அது சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. மோடி ஐயாவோட அரிசின்னு சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அதான் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இங்கே ஏற்கனவே இலவசம் தானே? கிடையாது. இப்போ நீங்கள் இலவசம்னா இங்கேருந்து பைசா மத்திய அரசுக்கு கொடுத்து வாங்கினாங்க காங்கிரஸ் பீரியடில். அது எனக்கே தெரியும். ஒரு குறைஞ்ச அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க. வாங்கி இங்கே இலவசமாக கொடுத்தாங்க அம்மையார் அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க அதை தொடர்ந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தற்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மொத்தமாகவே இந்தியா ஃபுல்லாக இலவசமாக கொடுத்துட்டாரு. 80 கோடி அட்டைதாரர்களுக்கு இலவசமாக கொடுத்துட்றாங்க. அது பல கோடி, அதுக்கும் மேலே பல கோடி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அந்த அளவில் இன்றைக்கி பல திட்டங்கள், இலவச அரிசி திட்டம் தமிழ்நாட்டிலையும் கொடுக்கறது மோடிஜி தான். அதுதான் உண்மை. மத்திய அரசோட இலவச அரிசி திட்டம் இதுவே நிறைய பேருக்கு புரியல. பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ தமிழ்நாடு அரசு தருதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தமிழ்நாடு அரசு மத்திய அரசுலேருந்து வாங்கி இலவசமாக கொடுக்குறாங்க. மொத்தமாக இலவசமாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருச்சு. அதுதான் உண்மை. தெளிவை நம்ம ஏற்படுத்தணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சில விஷயங்கள் எல்லாம் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 4 5ன்னு அவுட் பண்ணிட்டார் எல்லாத்தையும். அதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்த்துன்னு இருக்கிறீங்க. அதை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியதே இல்லை. கோர்ட் வேறு அப்படியே உன்னிச்சு கவனிச்சிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். அது மேலே சுவமோட்டோவாக கேஸை பிக்கப் பண்ணி டமால்னு ஆர்டர் கொடுத்து ஒரு வழி ஆகின்னு இருக்காங்க. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு எங்கேயாவது பஞ்சம் இருக்காது தமிழ்நாட்டில். தலைவிரிச்சு ஆடுது. இன்றைக்கி செல்வமகள் சேமிப்பு திட்டம் நம்ம கொஞ்சம் சாதனையும் சொல்லணும் இல்லையா? அந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கிட்டத்தட்ட 3,18,00,000 தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. இது மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸாக வச்சுருந்தா கூட பெரிய மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. அதே நேரம் வரக்கூடிய பணம் அப்படியே அதில் இருக்கும். அதே மாதிரி முத்ரா லோனு எல்லாமே அந்த அக்கௌண்ட்டில் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. பெண்களில் விண்ணப்பதாரர்களுக்கு லோன் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 69% பொம்பளைங்க தான். எனக்கே எக்ஸாம்பிள் இருக்குது. நான் பல மேடைகளில் இது சொன்னேன். என்னுடைய டெய்லர் அந்த அம்மா, அவங்க ஒரு கிறிஸ்துவ பெண்மணி. அவங்க வேளாங்கண்ணிக்கு இது காணிக்கை வாங்குறதுக்கு வருஷம் என்கிட்ட வாங்குவாங்க. நானும் கொடுத்து அனுப்புவேன். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்றைக்கி வாங்க வர்றாங்க. அப்போ அம்மா நீங்கள் பிஜேபிக்கு மாறிட்டீங்களா? உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை. இல்லை காங்கிரஸ் இருந்தப்போ அவங்களுக்கு நான் கோவப்பட்டுருணும்னு நினச்சாங்களான்னு தெரியல, சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. மாறிட்டிங்களா? நான் எனக்கு மோடி ஐயாவோட அவங்களுக்கு முத்ரான்னு சொல்ல தெரியல.
ஆனால் மோடி ஐயாவோட பேங்க் லோன் திட்டத்தில் எனக்கு வந்து 1.5 லட்சம் கிடச்சிச்சுமா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு நிறையா என் நகையெல்லாம் அடமானம் வச்சு கடன் நடத்த முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். வாடகை கொடுக்க முடியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த 1.5 லட்சம் ரூபாய் இந்த கடன் என்பது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது. மாதம் 5,000 ரூபா 30 மாதம் கட்டினா போகிறோம். ப்ராசஸிங் ஃபீ கிடையாது, அந்த இது வட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேராக அந்த 5,000 ரூபாய் கட்டிட்டா அது முடிச்சிட்டா மறுபடியும் அதே நபருக்கு லோன் திருப்பி தராங்கம்மா. இப்போ 2வது தடவை எனக்கு லோன் கிடைக்க போகுதுங்கம்மா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மோடிஜிக்கு அதாம்மா நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த உங்க டெய்லருக்கு லோன் கொடுத்தவங்க உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்காம போயிட்டாங்க. ஆமாம், அதாவது எனக்கு நீங்கள் பாராளுமன்ற சீட்டு பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் என்னை உயர்த்தி கொண்டு செல்வார்கள். புரியுதுங்களா? அதனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பாஜக கட்சி பெண்களை அதிகாரத்தில் உட்கார வைக்கும் கட்சி. அது மாதிரி முத்தலாக்கு முழுமையாக ஒழிச்சு கட்டினாங்க. அந்த முத்தலாக்கை அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடுமையாக இஸ்லாமிய பெண்களுக்கு இழைத்த ஒன்று. அதிலிருந்து இஸ்லாமிய பெண்களை மீட்டெடுத்திருக்கோம் நம்ம. அந்த விதத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இஸ்லாமிய பெண்கள் இந்த நாட்டுடைய சொத்து, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அவங்களுக்கு நியாயமான சட்டங்கள் இருக்கணும், சொத்தில் சம உரிமை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் சகோதரி அவர்கள் காமன் சிவில் கோட் பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படியும் இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டும் சரி, தொடர்ந்து சொல்கிறது என்ன, பெண்கள் குறிப்பாக டிவோர்ஸ் சட்டங்கள், விவாகரத்து சட்டங்கள், கல்யாண சட்டங்கள், அதே மாதிரி குழந்தைகள் தத்தெடுப்பு, இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த காமன் சிவில் கோடில். இது எல்லாமே பெண்கள் சார்ந்தது. பெண்கள் சார்ந்ததை நீங்கள் வேறு ஏதோ மதம் ஜாதியெல்லாம் சொல்லி ஏமாற்றி மக்களுக்கு முக்காடு போடுற வேலையை பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எலக்ட்ரல் பாண்டு வருது, நீங்கள் வந்து அதில் சராசரியாக பிஜேபிக்கு வந்த காசை 28 மாநிலத்துக்கு பிரித்தா ஒரு மாநிலத்தில் 168 கோடி தான் பாஜகவுக்கு. ஆனால் ஒரே மாநிலத்தில் 663 கோடி, ஒரே கம்பெனியில் ஒரே 663 கோடி ஒரே கம்பெனியில். சரி, 509 ஒரே கம்பெனி, மொத்தமாக 663 இல்லையா? அப்போ 168 எங்கேயா அது? 663 எங்கே? 6 மடங்கு தமிழ்நாடே எடுத்துக்குங்க, 6 மடங்கு இல்லையா? அப்போது நம்ம எலக்ட்ரல் பாண்டு நியாயமானது தான், எல்லாரும் தான் வாங்கியிருக்காங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நியாயமாயிருது இப்போ எல்லாம் நியாயமாக சட்டம், ஏன்னா சட்டம் போட்டு தானே பண்ணது. அதாவது இன்றைக்கி ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இந்த எலக்ட்ரல் பாண்டெல்லாம் முதல்ல அருண்ஜேட்லியாவே சட்டம் போட்டு நியாயமாக தான் கொண்டு வந்தது. அப்புறம் தானே கோர்ட் அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. எல்லாம் வாங்கி முடிச்சு எல்லாம் ஆன பிறகு சொல்கிறாங்க. ஆனால் அன்கான்ஸ்டியூஷன் சொன்னால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் திருத்தங்கள் இருந்துச்சுன்னா சீர் செய்து சரி செய்து, தவறுகள் என்னன்னு பார்த்து சரி செய்யணுங்கிறதும் என்னுடைய கருத்து. நான் கூறுவதெல்லாம் பெண்கள் எல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் மோடிஜி மோடிஜி மோடி ஐயான்ட்டு பயங்கரமாக கவர்ந்து இருக்காங்க. மோடி ஐயாவுக்கு தான் ஓட்டு, பாஜகவுக்கு தான் ஓட்டுங்கிறத பெண்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் கேளுங்க, எல்லா ஊர்லேயும் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஆகையால் பெண்களின் வாக்கு மோடிஜிக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்து, பாஜகவுக்கு தான் என்பதை உறுதி செய்து, வாய்ப்பு தந்த தந்தி டிவி தந்தி டிவிக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.